மாவும் பலாவும் வாழையும் கூடி மாண்பினை பேசிடவே வந்தன ஓடி சுவைக்கொரு போட்டி சுதந்திர பேச்சு சுடர் மிகும் கவிகளாய் ஒரு பெற்றாச்சு. தங்க நிறத்தில் தன்னிகரற்ற தலைவன் நானே என்றதுமா வண்ணமும் மணமும் வருடிடும் தென்றல் வாகை சூடிட வைத்தேன் என்றது. முட்கள் எனக்கோர் முகவரி என்றாலும் முழுதும் தேன் சுளை என்றது பலா. அகத்தின் இனிமை அறியா ஏழை அவமதிப்பாரோ என்று கேட்டது. பக்தியின் வடிவம் பயன்மிகு மரம் பழங்களில் நானே பரம்பரை வரம் என்றுமே எளிதாய் எல்லோர்க்கும் கிடைப்பேன் என்றது வாழை எழிலாய் அங்கே. முக்கனி வரிசையில் முதலிடம் எனக்கு முடிச்சுட மன்னன் என்றதுமா கற்பூர வாசமும் கனிந்த சுவையும் கண்டால் மயங்குவர் என்றது பலா. காயும் புண்ணிய இலையும் புவியில் தருவது நானே என வாழை தன் வாளை வட்டமின்றி காட்டி வாதிட நின்றது வம்பினை தேடி. மூன்று முழங்கிட முதறிஞர் ஒருவர் மூச்சடக்கி சொன்னார் கேளீர் கனிகளே தனித்தனி சிறப்பில் தலைகணம் வேண்டாம் தனித்து நின்றால் வெறும் சுவைதான். கூடி நின்றால் முக்கனி என்பார் கூறான அறிவினால் இதனை உணர்வீர். ஒற்றுமை ஒன்றே ஒளி தரும் வாழ்வு ஒதுங்கி நின்றால் மதிப்பே அழிவு. இனி இணைந்தே இருப்போம் இனிமை சேர்ப்போம் என அறிவுரை கேட்டு அடங்கின மூன்றும் மகந்தை நீங்கி அணைந்தன கனிவாய்.